அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாவட்ட கலெக்டர்கள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மாநில முக்கிய அமைச்சர்களின் கூட்டு மாநாட்டை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தொடங்கி வைத்து பேசுகையில், கோவையில் 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்றும், போலீஸ் காவலில் எடுக்கப்படும் குற்றவாளிகள் காவலில் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், அப்பாவியான மக்களை போலீசார் சிறைபிடித்து துன்புறுத்தக்கூடாது என்றும், தமிழகத்தில் 3 ஆண்டுகால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்று தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் செய்தி வெளியிட்டதாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊட்டியில் உள்ள கொடநாடு எஸ்டேட்டில் தந்தை பெரியாரின் 136வது பிறந்தநாள் ஒட்டி அவருடைய உருவப்படத்திற்கு மலர் மாலை சூட்டி மரியாதை செலுத்தியதாகவும், பின்பு அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், சீன அரசு இந்தியாவின் மீது போர் தொடுக்கும் எண்ணத்தில் இந்தியாவுக்குள் ஊடுருவிப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும், இதற்கு மத்திய அரசு சரியாக செயல்படாத காரணத்தால் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது என்று கூறியிருப்பதாக ஊட்டியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சென்னையில் தந்தை பெரியார் அவர்களின் 131வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலை முன்பாக வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 100க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை ராட்சச ராணுவத்தினர் தாக்கியதாகவும், அதில் 21 ராமேஸ்வர மீனவர்களை கடத்தி சென்றுவிட்டதாகவும், 5 படகுகளை சேதப்படுத்தி 5 படகுகளை கடத்தி சென்றதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறது. இதில் சீன ராணுவத்தில் ஈடுபட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் இல கணேசன் ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் மத்திய அமைச்சர்களின் கூட்டம் டெல்லியில் நடந்தாகும். இதில் இந்தியன் ரயில்வேயில் வேலை செய்யும் 13 லட்சம் ஊழியர்களுக்கு 75 நாள் போனஸ் வழங்கப்பட இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் டெல்லியில் இந்திய கைவினை பொருட்களின் கண்காட்சியை தொடங்கி வைத்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு மெரினா கடற்கரையில் நடந்த பயங்கர வன்முறையில் அயோத்தி குப்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அங்கு மெரினா கடற்கரையில் பைக் ரேஸ் நடத்திய இளைஞர்களுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டதாகவும், அயோத்தி குப்பத்தை சேர்ந்தவர்கள் இளைஞர்களை அடித்ததால் அந்த இளைஞர்கள் தொழுகை நடத்த வந்தவர்களை அயோத்தி குப்பத்தினர் தாக்குகிறார்கள் என்ற செய்தி பரவியதால் அங்கு 300க்கும் மேற்பட்டோர் குவிந்து அயோத்தி குப்பத்தினர் தாக்கியதாகவும், இதில் இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டு போர்க்களம் போல் காணப்பட்டதாக மெரினாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் 18 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாகவும், லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் பாஸ்வான் கூட்டணி கட்சி 8 தொகுதிகளில் வெற்றி கிடைத்துள்ளதாக பாட்னாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோவில் உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி அவர்கள் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கன்சிராமின் பசுமை பூங்காவை திறந்துவிட்டு பேசுகையில், எதிர்க்கட்சி தலைவரான சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ்
ஆட்சிக்கு வந்தவுடன் தலித் தலைவர்களின் சிறைகளை தரைமட்டமாக்கிவிடும் என்று கூறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நேரு, இந்திரா, ராகுல் காந்தி சிலைகள் இந்தியா முழுவதும் வைத்திருக்கிறார்கள் என்றும், காங்கிரஸ் கட்சியின் சிக்கன நடவடிக்கை என்பது ஒரு நாடகம் என்று கண்டித்துள்ளதாக லக்னோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 300 பேர் காஷ்மீர் மாநில எல்லையில் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ தயாராக இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டு தலைநக காபூலில் ஏற்பட்ட கார் குண்டு வெடிவிபத்தில் 6 இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர்களும் 10 ஆப்கானிஸ்தானர்களும் கொல்லப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் காபூலில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டில் மாவோயிஸ்டுகளின் கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் மாவோயிஸ்டுகள் நேபாள நாட்டிற்கு புதிய கொடியை தயார் செய்திருப்பதாகவும், அந்த கொடியை தேசிய கொடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக காட்மாண்டுவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் காணப்படும் மலர் உலகத்திலேயே மிக உயரமான மலராகவும், 2 மீட்டர் உயரமுடைய இந்த மலர் 70 கிலோ எடை கொண்டதாகவும், இது மெக்சிகோ நாட்டில் வளர்ந்து இருக்கிறது என்றும், இது 40 ஆண்டுகளில் 3 நாள் மட்டுமே மலரக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 17 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணியில் ஏற்பட்ட சற்றறிப்பு விபரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று பார்த்தது போலவே மத்திய தமிழகத்தில் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. கோவை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி போன்றவற்றில் மழை அதிகம் பெய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மேகங்களும் அடர்த்தியாக இருப்பதால் மழை அங்கு அதிகமாக பெய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமே என்று இந்த சேட்டலைட் பகுப்படத்தின் மூலம் தெளிவாக தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.